பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் நீதிமன்றத்தில் கார் வெடிப்பு சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. இந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கார் வெடிப்பு சம்பவத்தில் 12 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவலும் வெளியாகி இருக்கின்றன. மேலும் பலரும் காயமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார், என்ன காரணத்திற்காக இந்த கார் வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது? அது குறித்தான தகவல்கள் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? விவரங்கள். டெல்லியில் செங்கோட்டைக்கு அருகே நடைபெற்ற ஒரு கார் வெடிப்பு சம்பவம் இந்தியாவில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்றால், பாகிஸ்தானிலும் ஒரு கார் வெடிப்பு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அங்கு இந்த கார் வெடிப்பு நடைபெற்று இருப்பது இஸ்லாமாபாத் மாவட்ட நீதிமன்ற வளாக பகுதியில் தான் இந்த கார் வெடிப்பு நடைபெற்றிருக்கிறது. இந்த சம்பவம் நடைபெற்ற போது நீதிமன்ற வளாகத்தில் ஏராளமான வழக்கறிஞர்கள் அங்கே குழுமி இருந்திருக்கின்றனர். பலத்த சத்தத்தோடு கார் வெடித்திருக்கிறது. இதனால் அங்கு பலத்த சேதமும் கூட ஏற்பட்டிருக்கிறது. இதில் முதற்கட்டமாக 9 பேர் பலியானதாக தகவல் கிடைத்தது. அதன் பிறகு தற்போது 12ஆக உயர்ந்திருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் 20க்கும் மேற்பட்டோர் இதில் காயமடைந்துள்ள நிலையில் அவர்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். முதற்கட்டமாக அப்போது காவல்துறை என்ன சொன்னார்கள் என்றால், இது எரிவாயு சிலிண்டர் வெடித்ததால் ஏற்பட்ட விபத்து என்று கூறப்பட்டது. ஆனால் அதன் பிறகு காவல்துறையின் தரப்பில் இது ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் என்று ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. இப்படி தொடர்ந்து முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இருப்பினும் இது எதனால் இந்த வெடிப்பு ஏற்பட்டது என்பது குறித்த முழுமையான ஒரு தெளிவான தகவல்களை அதிகாரிகள் வழங்கவில்லை. எரிவாயு சிலிண்டர் வெடித்ததால் ஏற்பட்டதா அல்லது தற்கொலைப்படை தாக்குதலா என்பதில் இன்னும் தொடர்ந்து குழப்பம் நீடிக்கிறது. இந்த சம்பவத்தால் நீதிமன்ற வளாக பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பும் பதற்றமும் ஏற்பட்டது. காயமடைந்தவர்கள் உடனடியாக ஸ்ட்ரெச்சர் மூலமாக ஆம்புலன்ஸில் வைக்கப்பட்டு அவர்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.